வணக்கம் மக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஃபிஷ்ஷிங் காம்போ தான் பார்க்க போகிறீங்க. பைக் கேஸ்டிங் செட்டப்பில் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ராட் ரீல் வந்து மிஸ் ஆகி போச்சு. அதனால் புதுசாக ஒரு ராடு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் ரீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாக ஆர்டர் போட்டாச்சு. எங்கேருந்து நம்மளுக்கு பார்சல் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகையில் இருக்க லக்கி ஃபிஷிங் டேக்கல்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு பார்சல் வந்திருக்கு. சரி, ஓகே மக்கள், இது நம்ம இந்த சேனலில் வந்து இது வந்து முதல் வீடியோவாக இருக்க போது. சரி, எப்படி வியூஸ் போகுது, எவ்வளோ ரீச் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ராடை வந்து குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு மீன் எப்படி பிடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பார்க்கலாம். முழுக்க வாங்கினது வந்து விரால் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்பப்போ அல்ட்ராலைட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அது அல்ட்ராலைட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இந்த ராடை வச்சு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ராட் பார்த்தீங்கன்னா 6.6 ஃபீட் வரும். லுக்கானா பிராண்டு பிளாக் மாம்பா ராடு பயங்கரமாக இருக்கும். ஸ்னேக்கர் லோகோலாம் கொடுத்துருக்காங்களா. இது வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ராடு. இதோட லுக்கெல்லாம் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். நம்மளை இதுக்கு போட போகிற ரீல் பார்த்தீங்கன்னா அதுவும் லுக்கானா பிராண்டு தான். அதுவும் ஒரு சூப்பரான ரீலு. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்சலே வந்துச்சு. அது அட்ரஸு கூட வரல. அதில் பார்த்துட்டு நானே போய் எஸ்டி கொரியரில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆர்வம் தாங்க முடியாமல் 20 ரூபாய்க்கு டேப் வாங்கி 20 ரூபா டேப்பையும் சுற்றி வச்சுருப்பாரு போல். இப்போ ஓப்பன் பண்ணவே முடியலை. பொருளை வந்து பாதுகாப்பாக சேஃப்டியாக போகுது. நம்மளோட ரீல் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.3:1 கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு பார்க்கும்போது 195 கிராம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ட்ராவல் 8 கிலோ மீன்லாம் கரையேற்றலாம் அப்படின்றாங்க. நம்ம அவ்வளோலாம் கரையேற்ற போகிறதில்ல. நான் நாட்டு வரால் ஒரு 1.5 கிலோ, அது 1.5 கிலோலாம் பார்க்கவே முடியலை நம்ம ஏரியாவில். அதிகபட்சம் ஒரு 3/4 கிலோ, 1 கிலோ கிடக்கிறது பெருசாக இருக்குது. அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. பேரெல்லாம் அங்கிட்டு தலையில் தெரியாத செல்ஃபி கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். லெஃப்ட் ஹேண்டு லுக்கானால ப்ரெடேட்டர் 200 ரெட் கலர் தான். பயங்கரமாக இருக்க போகுது. இந்த மாதிரி பவுச்சு கொடுத்துறா ரொம்ப நாள். இந்த மாதிரி பவுச்செலாம் கொடுக்குறாங்களா என்னன்னே தெரியல. நான் இவர் திருப்பூர்கார ஒரு வீடியோ பற்றி அவரும் ஒரு ரீலுக்கு வந்து பவுச்செலாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரீலுக்கு பார்த்திங்கன்னா பவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரீல் இருக்குது, அதை நான் காமிச்சிட்டேன் இருங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே புரியலை. ரீல் இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ரீலு. பயங்கரமாக இருக்குது. பலன்னு. நான் முன்னாடி வச்சுருந்த ரீல் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஒன்றுமே பண்ணுறதில்ல. சும்மா மீன் பிடிக்கிறது, அப்படியே திருப்பி கொண்டு வந்து அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சிடுறது. அதுக்கு ஒரு தடவைக்குள்ள லூப்ரிகேண்ட்டும் பண்ணதில்லை, ரொம்ப அதை க்ளீன் பண்ணதும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுக்கணும், கரெக்டாக வச்சு இதை தரமாக ஃபிஷிங் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். செட்டப்பு 6000 ரூபா கிட்ட இருக்கும். ஆனால் இது ஏன் இவ்வளோ காசு போட்டு வாங்கணும்னா, இது ஃபிஷிங் பண்ணும்போது நல்லா இருக்குது. வெயிட்டுங்க தெரியாது. நம்ம ஊரில் இப்படி சும்மா லைட்டாக வீசினாவே லாங்காக போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து ஆசைப்பட்டு போன பொருள். இதை ஒழுங்காக பார்த்துக்கணும், க்ளீனாக தெளிவாக இருக்கணும். கொடூரமாக ப்ரைடு பார்த்தீங்கன்னா ரிக்கி மாரோட 4X ப்ரைடு அதான் நான் வாங்கிட்டு இருந்தேன். முன்னாடி யூஸ் பண்ணது அதான் 4X ப்ரைடு தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதே நல்லா தான் இருக்கும். 8X ப்ரைடு வாங்கலாம், அதுவும் சேம் தான் வரும். இது 250 வரும், அது ஒரு 450 வரும். ஆனால் அது 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 150 மீட்ரு, இது 100 மீட்ரு தான்.
இப்போதைக்கு இதை மட்டும் ஏற்கனவே என்கிட்ட ப்ரைடில் நிறையா கிடக்கு. இந்த ரெக்கிமாரி ப்ரைடு பாதி யூஸ் பண்ணிட்டு பாதியை போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் யூஸ் பண்ணதை திருப்பி இதிலே சுற்றி வச்சு பழசில் சுற்றி வச்சுட்டு புதுசு வாங்கி சுற்றி வச்சுருப்பேன் கிடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பலர், இந்த அலை அதிகமாக அடிக்கும் போது இந்த ப்ரொப்பலரை போட்டோம்னா சுற்றிக்கிட்டே வரும். ஃப்ராகுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ரிட்ரீவ் பண்ணும்போது சுற்றிக்கிட்டே வரும். அதனால் மீன் வந்து ஈஸியாக வந்து அடிக்கலாம். அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். இதை போட்டு நிறையா பேர் மீனும் பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கே ஸ்டைக்கெலாம் கிடச்சி. இதை போய் என் ஃப்ரெண்டு வச்சுருக்காரு. அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அது கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. அது வந்து பயங்கரமாக தான் இருக்கும். அதுலேயே ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துச்சு. அப்புறம் ஒன்றும் பிடிக்கல. நம்ம இதை வந்துட்டு இதில் போட்டு பார்க்கலாம். இதை போட்டு யூஸ் பண்ணி அதுக்கெலாம் வாங்கியிருக்கேன். ஆளை அதிகம் எடுத்து பார்த்தேன்னா என்னது டேக்கிங்களா டேப்பு 2 ரோல் 3 ரோல் வாங்கி வச்சுருப்போம். இருக்கிற டேப்பை பூரா சுற்றி விட்டுறாரு. அல்ட்ரா லைட் ப்ளூ இருக்குங்க பார்த்தீங்கன்னா. சில்வரில் ஒன்று இருக்குது. அப்புறம் பர்பிள் கலர் மாதிரி ஒன்று இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது. வெயிட் எவ்வளோ வருதுன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா போன தடவை ஒரு ஆறு இருக்குது பக்கத்தில், வைகை ஆறு தான். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெண்டை மீன் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஃப்ராகவே வந்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சு மக்களே. அதனால தான் நான் இந்த ஒரு நூலில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பூக்கெல்லாம் கொடூரமாக இருக்குது. இதை வச்சு விராலே அடிக்கலாம் தாராளமாக. ஆனால் நம்ம இதை போட்டு கெண்டை மீனுக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். எந்த மீன் மட்டும்தான் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இதை ட்ரை பண்ணுறலாமா என்னன்னு தெரியல. இப்போ இன்னொரு ஃப்ராக் ஒன்று இருக்குது ப்ராவில். அந்த ஃப்ராகை போட்டு பார்ப்போம். ரிசல்ட் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா இதை போடுவோம். இன்றைக்கி மீன் பிடிக்காமல் வரக்கூடாது. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு நேராக மீன் பிடிக்க தான் கிளம்புறோம். உள்ளே வேறு போட முடியல. ப்ராவோட பாண்டா ஃப்ராகு பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ராக் 12 கிராம்லேருந்து 13 கிராம் வெயிட் வரும். இதுலேயே பேபி பாண்டாலாம் இருந்துச்சு. அது வந்து அது வேணாம் அப்படின்னு விட்டேன். ஏன்னா நம்ம டபுள் ப்ரொப்பலர் யூஸ் பண்ணும்போது பேபி பாண்டாவை போட்டோன்னா உள்ளே போயிடும். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. பாருங்க நீங்களே, கொஞ்சம் மேலெல்லாம் புள்ளி புள்ளி மாதிரி இருக்கு. இதோட ஊக்கெல்லாம் பாருங்க தரமா. டபுள் ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மலாக இருக்குது, கொஞ்சம் ஒன்று டிசைனாக இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃப்ராகை வச்சு மீன் ஏகப்பட்ட மீன் பிடிக்கலாம். இங்கே லப்பர் குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. இதை இப்போ சரியான ஃப்ராகு ப்ரோ. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயில், ஒன்று வந்து க்ரீஸு. நம்ம ரீலில் பார்த்தீங்கன்னா ஸ்பூலை கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் விடணும். அது ரொம்ப நாளுக்கு ஒரு தடவை ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல அது இங்கிட்டு போயிட்டு சுற்றி சுற்றி வரும். இங்கிட்டு போகுது பார்த்தீங்களா, போயிட்டு அப்படி இந்த சைடே சுற்றி வரும். அதில் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இல்லைன்னா கரகரகரன்னு இருக்கும். மினிமம் அப்புறம் மேக்ஸிமம் இருக்குது 8 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. இது இங்கே மேக்ஸிமம்னா இங்கே இருக்குது. அப்போது இது 9 10 வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுல்ல. நம்ம வந்து ஒரு 6 வச்சு காஸ்டிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோ பேக் கிளாஸ்லாம் எதுவும் ஆகாது. அது வீச நம்மளுக்கே வந்துடும், கை வந்துடும், பழகிடும். இது வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதான் நம்மளோட ரீல் செட்டப், பைட் காஸ்டிங் செட்டப்பு. பரவாயில்ல இருக்கும். ரைடை ஏற்றிட்டு நம்ம நேராக ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். லொக்கேஷனுக்கு போய் மீன் இன்றைக்கி ஒரு மீனாச்சும் அடிக்காமல் வீட்டுக்கு வரக்கூடாது. மீனை தரமாக அடிக்கலாம். சரி வாங்க முடியல, நம்ம
பிரைடை ஏற்றிட்டு நாங்கள் குளத்துக்கு போயிட்டு காமிக்கிறேன். மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடை வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு பக்கத்தில் இந்த ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. இந்த ஒரு குளத்துல தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாண்டா ஃப்ராகு, பெரிய ஃப்ராகு, அதில் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொப்பலர் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு பூண்டு கூட கிடையாது, செடிகளே அதிகமாக இருக்காது. அதனால தான் இந்த ஒரு ப்ரொப்பலரை வந்து போட்டு இந்த ஒரு லொக்கேஷனுக்கு வந்துருக்கோம். ஏற்கனவே இந்த ஒரு லொக்கேஷனில் நான் மீன்லாம் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த புதுசாக வந்து ராட் ரீல் செட்டப்பில் மீன் எதுவும் அடிக்குதான்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க மக்களை, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மதியானம் வந்திருக்கேன் 1 மணிக்கு. இங்கே வெயில் ஓவராக இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போய் கேஸ்டிங் பண்ணலாம். வெயிலுக்குள்ளே கேஸ்டிங்கே பண்ண முடியலை. மீன் இந்த நேரத்தை கேஸ்டிங் பண்ணாலும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போய் கேஸ்டிங் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது ராட்ரியில் வாங்கினதுக்கு இன்றைக்கி ஒரு மீனாச்சும் பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். மீன்லாம் இந்த குளத்துல இருக்குது, ஆனால் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. ஃபுல்லாக வலையாக போட்டு வச்சுருவாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்து காமிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடெல்லாம் சிக்காகி போச்சு. கொடூரமாக இதை எடுத்துகிட்டு கம்முன்னு வேறு ஒரு இடத்த பார்த்து கிளம்பிடுவாங்க. இது மீனே அடிக்கலை. மீன்லாம் இருக்குது, ஆனால் அடிக்க மாட்டேங்குது. ஃப்ரைடு இன்றைக்கி தான் போட்டோம், இன்றைக்கே சிக்கலாயிடுச்சு. கொடூரமாக இது எடுக்க முடியுமா என்னன்னு தெரில, கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே மக்களே, இந்த பிரைடை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு லொக்கேஷனுக்கு வந்து போயிடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாணம் சரியில்லை. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மீனே எடுக்கலை. பிரைடு வேறு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. நான் அப்படியே வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு போட்டு ஒரு மீனாவது கேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல மீன் கண்டிப்பாக அடிக்கும். ஒரு மீனாச்சும் பிடிச்சிட்டு வீடியோக்காகச்சும் கேட்ச் அண்ட் ரிலீஸ் ஆச்சும் பண்ணலாம். மீனை பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை. சும்மா மீனை பிடிச்சிட்டு கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணலாம். எதுவும் இன்றைக்கி ராட்ரில் வாங்கினதுக்கு இன்றைக்கி எதுவும் மீன் அடிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே மக்களே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து அடிச்சுட்டு ஓடிச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.